வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். மெடிடேஷன், டிவோஷன், செர்மன், பைபிள் ஸ்டடி, இந்த சொற்களெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். மெடிடேஷன்னா ஒரு சொல்லை எடுத்து வைத்துக்கொண்டு தியானிக்கிறது. டிவோஷன்னு சொன்னால் ஒரு வசனத்தை வைத்துக்கொண்டு ஒரு சின்ன உரை நிகழ்த்துவது. செர்மன்னு சொன்னால் ஒரு அரை மணி நேரம் 45 நிமிஷம் ஒரு இன்சிடெண்ட்டை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறது. பைபிள் ஸ்டடின்னு சொன்னால் அந்த இன்சிடெண்ட்டுக்கு முன்பின் நிகழ்வுகள் எந்த கான்டெக்ஸ்டில் சொல்லப்பட்டதுன்னு ஆய்வு செய்கிறது. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இதுக்கு கால அளவும் இருக்குது இல்லையா? ஒரு மெடிடேஷன்னா 8 நிமிஷம் தான் மேக்ஸிமம், அதுக்கு மேலே போகக்கூடாது. 6 to 8 நிமிஷத்தில் முடிச்சிடணும். டிவோஷன் ஒரு 10 நிமிஷம் 12 நிமிஷம் மேக்ஸிமம் 15 நிமிஷம், அவ்வளோதான் டிவோஷன். செர்மன்னு சொன்னால் அது அரை மணி நேரம் 1/4 மணி நேரம், அவ்வளோ அரை மணி நேரம் அல்லது 3/4 மணி நேரம் செர்மன் நடத்தலாம். பைபிள் ஸ்டடினா 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் நடத்தலாம். சரி, எதுக்கு இந்த கால அளவுலாம் சொல்கிறீங்கன்னா, சில நிகழ்வுகளில் சில பேரை சில செயல்கள் செய்ய சொல்லும் பொழுது அவங்க அதை வாய்ப்பாக பயன்படுத்திக்கிட்டு தனக்கு என்ன பொறுப்பு கொடுத்துருக்கோ அதை செய்ய மாட்டாங்க இல்லையா? ஓப்பனிங் ப்ரேயர் அப்படின்னு கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க. என்ன பண்ணணும்? எந்த நிகழ்வுக்கு அவங்கள ஓப்பன் பண்ண சொல்லி ப்ரேயர் பண்ண சொன்னாங்களோ அந்த நிகழ்வுக்காக ஜெபம் பண்ணணும் இல்லையா? இன்றைக்கி இந்த நிகழ்ச்சி இப்படி நடக்கணும், இதில் எல்லோரும் வந்திருக்கணும் அப்படின்னு ஓப்பனிங் ப்ரேயர்னால் அந்த நிகழ்வுக்கான ஓப்பனிங் ப்ரேயர். அங்கே நின்றுக்கிட்டு ஆப்பிரிக்காவுக்குலாம் ஜெபம் பண்ணக்கூடாது. அது அங்கே இல்லை, அது உலகத்துக்காக ஜெபம் பண்ணும்போது அங்கே பண்ணணும். அப்போ ஓப்பனிங் ப்ரேயர்னா அதை, க்ளோசிங் ப்ரேயர்னா அதாம்மா. சில நேரங்களில் வரவேற்புரைன்னு சில பேரை போடுவாங்க. அவன் யாரையும் வரவேற்காமல் அவனுக்கு எனக்கு அதுதான் அப்போ தான் அவனுக்கு மைக் கிடச்சிருக்கு, அதான் அவனுக்கு வாய்ப்புன்னு சொல்லிட்டு வரவேற்கிறத தவிர மற்ற எல்லா கதையும் பேசிட்டு கடைசியில் நான் யாரையும் வரவேற்பதற்கு எனக்கு நேரம் இல்லைன்னு போயிடுவான். நன்றி உரையை சொல்லும்போது அப்படி தான். எனவே ஒரு நிகழ்வு நடக்கும்போது அதில் நமக்கு என்ன பொறுப்பு கொடுத்துருக்காங்க, அந்த பொறுப்பில் எதை அன்னைக்கு செய்யணும்னு செஞ்சு அந்த அளவு செஞ்சாதான், அந்த அளவு தான் எல்லாரும் செஞ்சாதான் அந்த ஒட்டுமொத்த நிகழ்ச்சி வெற்றி அடையும். நமக்கு அன்றைக்கி தான் மைக் கிடச்சிருக்குன்னு சொல்லி நன்றி உரை சொல்லாமல் மற்ற கதையெல்லாம் பேசிட்டு சில பேர் பார்த்திங்கன்னா ஓட் ஆஃப் தேங்க்ஸ் சொல்லும்போது மற்ற கதை பேசுவேன். நான் நன்றி உரை சொல்வதற்கு முன்னால் சில காரியங்களை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லாங்க. சில பேர் நான் மிக சுருக்கமாக பேச வேண்டும், எனவே இருந்தாலும் ஒரு 5 காரியங்களை நான் உங்களோட சொல்ல வேண்டும், அதுவே பெருக்கமாயிடும். அதனால் ஒரு நிகழ்வில் மேடையில் பேசுறது பிரசங்கிக்கிறது என்பது டைம் ரொம்ப முக்கியம் இல்லையா? ரொம்ப ஷார்ட்டாக ஒரு விஷயத்தை ஜனங்கள்கிட்ட போய் கொண்டு போய் சேர்க்கறது தான் மிக புத்திசாலித்தனமான ஒரு வேலை. நம்ம நீண்ட நேரம் பேசலாம், அதுக்கான ஆடியன்ஸ் இருக்கணும். ரெண்டாவது என்ன விஷயம் தெரியுமா? இன்னொன்று, நமக்கு முன்னால் உட்காந்துருக்கிற ஆடியன்ஸ் யார், அவனுடைய லெவல் என்ன? எனக்கு 1000 விஷயம் தெரியும், எல்லாத்தையும் அங்கே சொல்லணும்னு அவசியம் இல்லை. நமக்கு முன்னால் உட்காந்துருக்கிறவன் யார், அவனுடைய லெவல் என்ன, அவனுக்கு என்ன புரிதல் இருக்குது, இவனுக்கு எந்த விஷயத்த சொன்னால் புரியும்னு சொல்லிட்டு அதை புரியும். அதனால் சில நேரங்கள் இப்போ நாங்கள் கூட பள்ளிக்கூடத்தில் மார்னிங் டிவோஷனுக்கு போடுவாங்க. அப்போது இங்கே பெரும்பாலான மாணவர்கள் பிற சமய மாணவர்களும் இருப்பாங்க இல்லையா? அவங்கக்கிட்ட போய் லேவியர் ஆகமம் இதில் என்ன சொல்லுதுன்னா அவனுக்கு லேவியர் ஆகமம்னா என்னன்னு தெரியாது இல்லையா? அதனால் அங்கே பேசும்போது ரொம்ப எளிமையான சொற்களை, அவனுக்கு புரிகிற மாதிரி சொற்களை, காமன் விஷயங்களை சொல்லி இன்டைரக்டாக ஜீசஸ் கிரைஸ்ட் லவ்வர் சொல்லணும். எனவே மேடையில் அருளுரை ஆற்றுவது என்பது, மேடையில் செர்மன் எடுப்பது, பைபிள் ஸ்டடி நடத்துவது சாதாரணமான விஷயம் இல்லை. எந்த ஆடியன்ஸுக்கு பேசுகிறோம், எந்த நிகழ்வில் பேசுகிறோம், என்ன பேசுகிறோம், இது மெடிடேஷனா, இது டிவோஷனா, இது செர்மனா, இது நன்றியுரையா, இது ஓப்பனிங் ப்ரேயரான்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த கால அளவை மீறாமல் அதை மட்டும் செய்கிற பொழுதுதான், அதை எல்லாரும் செய்கிற பொழுதுதான் ஒரு நிகழ்ச்சி ஒட்டுமொத்த வெற்றியடையும் என்கிற ஞான வெளிச்சத்தோடு இந்த நாளை தொடங்குவோம்.